வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி சுண்டைக்காயில் ஒரு சூப்பரான சட்னி செய்யலாம். ரொம்ப காரமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பூண்டு போட்டுக்கலாம். ஒரு பல் பூண்டு நான் உரித்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதோடையே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இன்றைக்கி பச்சை கருவேப்பிலை என்கிட்ட இல்லை, அதனால் நான் காஞ்ச கருவேப்பிலை இருந்துச்சு அதை போட்டிருக்கேன். நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் வதங்கின உடனே சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், ஒரு 100 கிராம் அளவுக்கு. அது நீங்கள் அதோடு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் தான் இருக்குன்னா அதுவும் போட்டுக்கோங்க, பரவாயில்ல. ஒரே ஒரு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி கட் பண்ணி போட்டால் தண்ணி வந்துடும், அதனால் முழுசாக அப்படியே போட்டு நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் வதங்கட்டுங்க. வதங்கினது அதோட நம்ம காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 15 மிளகா போட்டிருக்கேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிட்டங்க. வதங்கின உடனே நம்ம வேறு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கலாம். அதே கடாயில் நம்ம சுண்டைக்காய் கழுவி வச்சுருக்கேன். வெறும் காம்பு மட்டும் எடுத்துகிட்டு கழுவி வச்சா போதுங்க. அதை நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். கலர் உங்களுக்கு மாறுறது தெரியுங்க. இந்த மாதிரி கலர் மாறினா போதும், நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கருப்பாகிற அளவுக்கு விட வேண்டாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதோட நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம சுண்டைக்காய், காஞ்ச மிளகா, தேங்காய் இதெல்லாம் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிக்கலாம். தேங்காய் நான் ஒரு 2 சில்லு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. தேங்காய் கம்மியாக போட்டிங்கன்னா காரம் நல்லாயிருக்கும். தேங்காய் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா காரம் கம்மியாயிரும், பார்த்து போட்டுக்கோங்க. அதோடையே நம்ம காஞ்ச மிளகாவையும் போட்டுக்கலாம். இதெல்லாம் நைஸாக அரையணும், அதனால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் காஞ்ச மிளகா, தேங்காய், சுண்டைக்காய் போட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டிட்டோன்னா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளி போட்டுடலாம். மிச்சம்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, பூண்டு, வெங்காயம், தக்காளி, அதெல்லாம் இதோடய சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். ஓட்டிட்டு இப்போ மிச்சம் இருக்க எல்லாத்தையும் அதில் போட்டு திரும்ப நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக வரணுங்க. சட்னி சூப்பராக இருக்கும், காரம் நல்லாயிருக்கும். அதுலேயே கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன், அந்த புளியும் நீங்கள் அதிலே ஊற்றிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு தாளிச்சிடலாம். எண்ணெய் கடுகு போட்டு மட்டும் தாளிக்கிறேன். சூப்பரான நமக்கு சுண்டைக்காய் சட்னி. இதில் சுண்டைக்காய் சேர்த்துருக்கோம், நம்ம சொன்னால் தான் தெரியும், இல்லைன்னா கார சட்னி போலவே இருக்கும். சுண்டைக்காய் ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, வயிற்றில் இருக்க பூச்சியெல்லாம் போயிடும். அதனால் டேஸ்ட் எப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.